இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்டு மார்னிங் ஸ்டார், ஃபோர்த் ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த் ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த் ட்வீசர் பாட்டம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல நம்ம தேர்டா பார்க்கும் ஒரு பேட்டர்ன் மார்னிங் ஸ்டார். இது வரைக்கும் நாம ஒரு கேண்டில் 2 கேண்டில்ல பார்த்தோம். இப்போ மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ல 3 கேண்டில்ல பார்க்க போறோம். இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ன்றது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். பியரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா உங்களுக்கு புல்லிஷா மாறிடும். இந்த பேட்டர்ன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டோட கடைசியில வரும். இதுதான் புல்லிஷ் பேட்டர்னுக்கு ஒரு ஆணி வேறு. இந்த ஆணி வேறு முளைச்சிருச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபாலோ அப் ஆயிக்கும். இந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்றது 3 கேண்டிலை வச்சு கன்ஃபார்ம் ஆகும். மொதல் கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டிலாவும் இருக்கலாம், புல்லிஷ் கேண்டிலாவும் இருக்கலாம். தேர்டா வரக்கூடிய கேண்டில் மஸ்ட் புல்லிஷா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகியிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில் சொன்னோம் இல்லையா, இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் மார்க்கெட்ல கண்ட்ரோலா இருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. செகண்டா வரக்கூடிய இந்த கேண்டில் புல்லிஷாவும் இருக்கலாம், பியரிஷாவும் இருக்கலாம். இந்த கேண்டிலுக்கு கலர் முக்கியம் இல்ல. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா பாடி சின்னதா தான் இருக்கும், லைக் ஒரு ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி. இது ஒரு டோஜியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஸ்மால் பாடி கேண்டிலா இருக்கணும். மூணாவதா வரக்கூடிய கேண்டில் புல்லிஷ் கேண்டிலா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் மார்னிங் ஸ்டார் வேலிட். இது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு முத்திரையை குத்தலாம். இந்த பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுன்னு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிங்க. இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க மார்க்கெட். சோ இது ஒரு பியரிஷ் மரபு கேண்டில். ஸோ ரெண்டாவதா வந்திருக்கிற இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஆர் டவுஜி. எந்த கேண்டில் வேணாலும் வரலாம், இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா, இப்பவும் இது வேலிட் தான், இப்படி இருந்தாலும் இது வேலிட் தான். கலர் முக்கியம் இல்ல. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா இது ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா செல்லர்ஸ் வந்து ரொம்ப செல் பண்ணல. ஸோ கேண்டில் பாடியை வச்சுதானே நம்ம யார் அதிகமா டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இங்க பாடியே சின்னதுன்னும் போது இங்க அவ்வளவா டாமினேட் பண்ணல செல்லர்ஸ். ஸோ இது ஒரு இண்டிசிஷன் கேண்டில். ஸ்பின்னிங் டாப் டவுஜி எல்லாம் ஒரு இண்டிசிஷன் இல்லையா. மூணாவதா வரக்கூடிய இந்த புல்லிஷ் கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த 2 கேண்டில் விட்டுருங்க, இந்த மூணாவது கேண்டில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க எப்படி தெரியுது, ஒரு மரபுசோ கேண்டில் இல்லையா. மரபுசோ கேண்டில் வந்தா என்ன ஆகும், அது ஒரு புல்லிஷ் கேண்டில். யாரு டாமினேட் பண்ணுவா, பையர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னுக்கு ஒரு தியரியே இருக்கு, அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 கேண்டிலை வச்சு மார்க்கெட்ல நீங்க எல்லாத்தையுமே வேற மாதிரி பார்க்கலாம். அது ஜஸ்ட் இப்ப கேண்டிலை வச்சு நான் பேரு சொல்லி இதுக்கு இதுதான் அர்த்தம், இந்த ட்ரெண்டை குறிக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இது ஏன் அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மேனிப்புலேஷன்ன்றது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஜஸ்ட் கேண்டில் பத்தி மட்டும். ஸோ இங்க செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க செல்லர்ஸும் பையர்ஸும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, கொஞ்சமா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரீன் கேண்டலாவே இருந்தாலும் ஆர் ரெட் கேண்டலாவே இருந்தாலும் அந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்ததா வந்த மூணாவது இந்த கேண்டல் ஒரு புல்லிஷ் கேண்டல்ன்றதால இதுல பையர் ஸ்ட்ராங்கா உள்ள வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் உங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட மிங்கிள் பண்ணி தான் பார்க்கணும். டவுன் ட்ரெண்டோட கடைசியில தான் வரும். அப்படி வந்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம். இந்த பேட்டர்னை நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம், என்ன பண்ணிருக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்றது. மார்னிங் ஸ்டார் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ எப்படியும் இருக்கலாம், நமக்கு தேவை 3 கேண்டில். ஒன்று ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷா இருக்கணும், செகண்ட் கேண்டில் புல்லிஷாவும் இருக்கலாம், பேரிஷாவும் இருக்கலாம், தேர்ட் கேண்டில் புல்லிஷா தான் இருக்கணும். பேரிஷ், புல்லிஷ், புல்லிஷ். ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருக்கு, செகண்ட் கேண்டில் இங்க இருக்கு, தேர்ட் கேண்டில் இங்க இருக்கு. ஓகேங்களா. இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டிலா இருக்கு இல்லையா, இதோட லோவர் விக் பாருங்க. இந்த லோவர் விக் இருக்கு இல்லையா, லோ, இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட் இல்லையா. இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலா ஆர் லோவஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி இந்த கேண்டிலுடைய பாடி போகக்கூடாது. இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ஆர் ஓப்பனிங் இந்த விக்குக்கு உள்ளதான் நடக்கணும். லைக் ஒரு இன்சைட் பாடி மாதிரி. இன்சைட் கேண்டில் வேற, பாடி வேற. விக்கு போலாம், பட் பாடி வந்து இந்த விக்குக்கு உள்ளதான் க்ளோஸ் ஆகணும். செகண்டா வரக்கூடிய கேண்டில், தேர்டா வரக்கூடிய கேண்டில் இங்கேயும் என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய விக்கு இந்த கேண்டில் விக்க தாண்டி போகக்கூடாது. லைக் இந்த மாதிரி. இப்போ இப்படி போச்சுன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா. இந்த கேண்டில் தேர்டா வரக்கூடிய கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் கேண்டிலை தாண்டி க்ளோஸ் வைக்கணும் அக்ரெசிவா. இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்த உடனே மார்க்கெட்ல மூமெண்ட்டை பாருங்க.
ஸோ இங்கே வந்திருக்கு மூமெண்ட்டை பாருங்க. இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி பேட்டர்ன். 80 to 90% மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடும். அந்த பேலன்ஸ் 10%க்கு ஏன் ப்ரோ நீங்க கேரண்டி தர மாட்டேன்றீங்க அப்படின்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, எந்த கேண்டலுமே மோஸ்டா நம்ப முடியாது. அதுக்கு தான் நான் சொல்றது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ரிவர்ஸ் ஆகிடும். இங்க பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் தான். பியரிஷ் கேண்டில் இருக்கு, புலிஷ். ஸோ இதோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டலோட க்ளோஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு உள்ள வச்சுட்டான், லோக்கு உள்ள வீக்குக்கு உள்ள வச்சுட்டான்னா தேர்ட் கேண்டல் பிரேக் பண்ணிட்டான் செகண்ட் கேண்டல. ஸோ இந்த கேண்டல் வேலிடு. பட் ஆனால் கீழே வரல, மேலே வந்திருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படியே ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கனெக்டடா இருக்கலாம். தேங்க்யூ.